ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு ஒரு திட உரம் கொடுக்க போகிறோம். அதை என்னென்னு பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம். அப்டேட் பார்த்துட்டு திட உரம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேறு செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைனில் வாங்கினோம் பார்த்துங்க, குச்சா இருக்குன்னு சொன்னேன்ல, அதுவங்க பாருங்கள் தழுத்துருச்சு பாருங்கள். நிறைய தளிர் விடுறாங்க. இந்த எங்களுக்கு ஒரு தளிர் இங்கே இந்த இடத்துல ஒன்று வருது. அப்புறம் இந்த இங்கனக்குள்ளக்கு ஒன்று வருது. இந்த பாருங்கள் இங்கனக்குள்ளக்கு ஒன்று வருது. இதுவுமே நல்லா தழுத்துருச்சு பாருங்கள். 2 செடியில் ஒரு செடி நல்லா சிறப்பாக இருந்துருச்சு. இன்னொரு செடி இப்போ தான் தழுத்துக்கிட்டு இருக்காங்க. பன்னீர் ரோஸில் நல்லா மொட்டு வந்துடுச்சு பாருங்கள். அடுத்த செட்டாப் வந்துடுச்சிட்டாங்க. அதேமாதிரி இந்த இதுலேயுமே ஊட்டி ரோஸ்லையுமே தளிர் நல்லா செழிப்பாக வந்துடுச்சு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள். இதில் வந்து நான் 2 நாளில் பூத்துருவாங்க நினைக்கிறேன். இந்த கொத்து ரோஸு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த ரோஜா செடிக்கும் மல்லிகை செடிக்கு தான் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். இந்த காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா சரி, வேறு ஒன்றும் இல்லை. முட்டையோட காய வச்சுருந்தேன்ல, அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் காய வச்சுருந்தேன். இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், செடிகளுக்கு கொடுத்து விட போகிறேன். இதில் வந்து நல்லா கால்சியம் சத்து நிறையா இருக்குது. இந்த மண் தண்ணி ஊற்றுறதுனால நல்லா லூஸ் ஆகிடுச்சா, இதில் வந்து அப்படி 1 ஸ்பூன் எடுத்து கொடுத்து போட்டு மூடி விட்டுருங்க. எல்லா ரோஸ் கண்ணுக்குமே என்ன செய்யலாம், இதை கொடுத்து விடலாம். கொடுத்து விட்டுனா சரி, நிறைய மொட்டுக்கள் வரும், பூக்களும் நல்லா பெருசு பெருசாக வரும். அதனால் நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீட்டிலையே இருக்கும் முட்டை ஓடு, கருவேப்பிலை மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம்னா எப்படி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதை நீங்கள் தூக்கி போடாதீங்க. வீட்டுக்குள்ளே என்ன செய்யுங்க, ஒரு நிழலில் காய வச்சு வைங்க. காய வச்சுட்டு இப்படி நல்லா பொடியாக திரித்து இதை கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இது மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செடி நல்லா அடுத்து மொட்டு விட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நாட்டு ரோஸு நல்லா சிறப்பாக வருது. நல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மிளகாயிலையும் பாருங்கள், ஏகப்பட்ட மிளகாய் கிடக்குது. எல்லாம் பருசாகணும். நிறைய படுத்தாப்புல மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பறிக்கலை. நான் அடியில் மிளகாய் நிறையா கிடக்கவும் செய்யுது. பூ திருப்பி காயாகவும் மாறுது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த இதில் பாருங்கள், பதியம் போட்டதுலேயும் பூத்துட்டாங்க. அடுத்த இந்த மொட்டும் அடுத்த 2 நாளில் பூத்துரும். இந்த பாருங்கள், இந்த பூவை பறித்தோடனே மொட்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா. பூ பக்கத்தில் இருந்தாலும் ஒரு பூவை பறிக்கணும். நம்ம ஒருத்தவங்க செடியிலே பூவை விட்டுருப்பாங்க. அப்படிலாம் விடக்கூடாது. பூ வர என்ன செய்யணும், கட் பண்ணி எடுத்துடணும். அப்படின்னா தான் புது தளிர்கள் விடும். புது தளிர் அடித்தா தான் நிறைய அப்படியே மொட்டுக்கள் நிறையா வைக்கும். வரிசையாக மொட்டு வச்சுருக்காங்க. இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மல்லிகைப்பூலையும் மொட்டுக்கள் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் பஸ், ஒரு 8 பூக்கிட்ட இருக்குது. அது கூட 2 சொடக்கத்தக்காளியும் பறிச்சிருக்கேன். அதையும் உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள். இந்த பாருங்கள் பஸ், சொடக்கத்தக்காளியும் இந்த அடியில் கூட இது பழுத்துது, ஒன்று கீழே விழுந்துருச்சு. அது இப்போ தோலை எடுத்துகிட்டு, இது 2 தக்காளி. இதில் வந்து எல்லா விட்டமின்ஸ் இருக்குதான். இது சாப்பிட்டோம்னா கேன்சரோட கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த சொடக்கத்தக்காளி கொஞ்சம் வளங்க. இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு, அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூ கடியில் விதை வரும் விவர்ஸ். இந்த பூ 4 பூ பறித்தோம்ல, இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், நான் 1 வாரம் விட்டோம்னா சரி, இதில் வந்து விதை வந்துடும். இந்த விதையை எடுத்து போட்டோம்னாலும் சரி, கனகாமரத்தில் மஞ்சள் கனகாமரத்தில் புது செடி உருவாக்கிக்கலாம். தேங்க்யூ.